தனுசு ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். நீங்கள் திரித்து கொண்டே ஓடிய வழிகள் இன்னும் உங்களுடைய மனதிற்குள் இருந்து கொண்டுமே தான் இருக்கும். தனுசு ராசிக்காரங்களான உங்களுடைய ஆகச்சிறந்த குணம், உங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய இடியானது விழுந்தாலும் அதை வெளி உலகிற்கு காட்டிக் கொள்ளாமல் முகத்தில் ஒரு போலி புன்னகையை அணிந்து கொள்வது தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் இதுவரைக்கும் வைத்திருந்த சில விஷயங்களாகவே இன்னும் இருந்து கொண்டுமே தான் இருக்கும். உங்களின் கடந்த காலத்தில் நெஞ்சு வெடிக்கும் அளவிற்கு ஒரு துரோகத்தையோ அல்லது பொருளாதார படுகொலியவோ நீங்கள் சந்தித்த பொழுது என் சோகத்தை காட்டி இந்த உலகத்திடம் நான் பரிதாபத்தை தேடமாட்டேன் என்ற வைராக்கியத்தோடு நீங்கள் வெளியில் திரித்து கொண்டே ஓடி வாழ்ந்தீர்கள். ஆனால் நீங்கள் ஒருவேளை அப்படி மனதிற்குள் இருப்பதை வெளியில் கூறியிருந்தால் உங்களுடைய வாழ்க்கையின் நிலைமை எப்பொழுதோ மாறியிருக்கும். ஆனால் உங்களுடைய மனதிற்குள் இருந்த வைராக்கியங்கள், நம்ம மனதுக்குள்ள எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறோம், எந்த அளவுக்கு ஒரு மனிதர்களுக்காக எல்லாத்தையும் செய்து தூக்கி எறியப்பட்டோம் என்று அனைத்தையும் கூறியிருந்தால் நம் மீது ஒரு கருணை அடிப்படையிலும் பாவத்தின் அடிப்படையிலும் சில மனிதர்கள் முன்வந்து உதவி செய்வார்கள். அப்படிப்பட்ட உதவி எனக்கு தேவை கிடையாது. நான் எதை சந்தித்தாலும் நான் என்னுடைய சிரிப்போடு அதனை சந்தித்துக் கொள்வேன் என்று கூறிவிட்டு நீங்கள் இதுவரைக்கும் யாரையும் தேடி நீங்கள் ஒருபோதும் போனது கூட கிடையாது. ஆனால் அந்த சிரிப்புக்கு பின்னால் நீங்கள் மறைத்து வைத்திருந்த வழிகள் எவ்வளவு கொடூரமானது என்பது நள்ளிரவில் உங்களுடைய தலையணைக்கு மட்டுமே தான் தெரியும். ஏனென்றால் அவ்வளவு கண்ணீர் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் சிந்திக்கொண்டே தான் இன்னமும் இருப்பீர்கள். சுற்றியுள்ள மனிதர்கள் உங்களை எதற்கும் கவலைப்படாத ஜாலியான மனிதன் என்று மிக சாதாரணமாகவே கடந்து சென்று கொண்டு இருந்த நாட்களும் நிச்சயமாகவே இருக்கும். ஆனால் உள்ளுக்குள்ள ரத்தம் சொட்ட உடைய சுயமரியாதைகளை காப்பாற்றிக் கொள்வதற்காக நீங்கள் சிரித்து கொண்டே உழைத்த அந்த நாட்கள் உடைய அசாத்திய சகிப்புத்தன்மைக்கு ஒரு சான்றாகவே இருக்கும். அதே போல் அந்த நிலைமைகளில் உங்களிடம் காசு இருக்கும், இருந்தாலும் நீங்கள் சாப்பிடாமல் பட்டினியாகவே இருந்த நாட்களும் அதிகமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இப்படிப்பட்ட விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் இப்பொழுது கூற வேண்டும். அதே போல் நீங்கள் குடும்பத்திற்காக எவ்வளவு விதமான தியாகங்களை செய்தீர்கள். ஆனால் அதனை யாரும் மதிக்காமல் போனது தான் இன்னும் உங்களுடைய மனதிற்குள் தேவையில்லாத ஒரு கஷ்டத்தை தேடி கொடுத்து கொண்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். தனுசு ராசிக்காரங்களை, குடும்பத்திற்காக நீங்கள் செய்த தியாகங்கள் பலருக்கும் தெரியாமல் கூட போயிருக்கலாம். ஆனால் இந்த தியாகங்கள் ஏன் இப்படி நடந்தது, இப்படி நடப்பதற்கான காரணங்கள் என்ன என்று தெரியாமல் நீங்கள் மனதிற்குள்ள போட்டுக்கொண்ட குழப்பங்கள் தான் இன்னும் அதிகமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கஷ்டங்களையும் கவலைகளையும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கிறது. உங்களுடைய ஆசைகளை ஒதுக்கி வைத்து மற்றவர்களின் தேவைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்த ஒரு நபர்களும் நீங்களாகத்தான் இருப்பீர்கள். உங்களுக்கு பிடித்த விஷயங்களை விட்டு கொடுத்து குடும்பத்தின் மகிழ்ச்சிக்காக வாழ்ந்த ஒரு தருணங்களும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாகவே இருக்கலாம். ஆனால் சில நேரங்களில் நீங்கள் செய்த அந்த தியாகத்தை சிலர் புரிந்து கொள்ளாமல் போனது உங்களுடைய மனதிற்குள் இன்னும் சில கஷ்டங்களையும் கவலைகளையும் தேடி கொடுத்து தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளை கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரவழைத்திருக்கலாம். நான் இவ்வளவு செய்தும் ஏன் யாருக்கும் புரியாமல் போய்விட்டது என்ற ஒரு வழிகளும் மனதிற்குள் ஒரு வேதனைகளை இன்னும் ஏற்படுத்தி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். இப்படிப்பட்ட வேதனையில் இருந்து நான் எப்படி வெளியே வருவது என்று தெரியாமல் உங்களை நீங்களே காயப்படுத்தி கொண்ட சில விஷயங்களும் இருக்கும். நீங்கள் குடும்பத்தின் மீது கொண்ட அக்கறை அது வேறு யாருக்கும் தெரியாது, உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். குடும்பத்திற்கு ஏதேனும் ஒன்றாகிவிட்டால் எந்த அளவுக்கு நீங்கள் கோபப்படுவீர்கள், குடும்பத்திற்காக எந்த நிலைமைக்கு வேண்டுமானாலும் நான் போவேன் என்ற ஒரு விஷயத்தில் உங்களுக்கு மட்டுமே தெரிந்த சில விஷயங்கள் தான் இருக்கும். ஆனால் அதனை யாருமே புரிந்து கொள்ளாமல் உங்களை தவறாக மட்டுமே தான் எடை போட்டு கொண்டும் இருந்தார்கள் இத்தனை நாட்களும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்யுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் தனுசு ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள் புதிய நட்பு என்பது மலர்ந்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பதை இப்பொழுது தேடி கொடுக்க போகுது. குடும்ப உறுப்பினர்களிடத்தில் விட்டு கொடுத்து சென்றால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே இனி வரக்கூடிய நாட்களில் நல்லதாகவே நடந்து நல்ல விதமான சில காரியங்களும் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கை கொடுக்கும். எதிர்பாராத செலவுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படலாம். அதனை மட்டும் கொஞ்சம் கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள். அதுவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்களில் நன்மைகளை தேடி கொடுக்கும். கூட்டாளிகள் வழியில் அனுசரித்து சென்றால் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே மாறி நல்ல விதமான காலங்களும் நேரங்களும் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும்.
நெருக்கடியான இருந்த சில பிரச்சனைகளுக்கு இப்பொழுது ஒரு தீர்வு என்பது இப்பொழுது கிடைக்கப் போகுது. மாணவர்களுக்கு படிப்பில் மந்த நிலைமைகள் என்பது இந்த ஒரு நாளில் உண்டாக்கலாம். எதிர்பார்த்த உதவிகள் கிடைப்பதில் காலதாமதங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாளும் இதுவாகத்தான் இருக்கும். எனவே நீங்கள் நினைத்தபடிதான் உதவிகள் கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்த்தால் அது இந்த ஒரு நாளில் ஒரு சந்தேகத்தை நிச்சயமாகவே தேடி கொடுக்கும். அதே போல் உங்களுடைய குடும்பத்தில் இருந்து வந்த ஒரு சப்போர்ட் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது மிகப்பெரிய அளவுக்கு பிரீடத்தையும் நல்ல விதமான ஒரு மாற்றத்தையும் தேடி கொடுக்க போகுது. தனுசு ராசியான உங்களுடைய ஆகச்சிறந்த மூச்சை காற்றை உங்களுடைய சுதந்திரமாக மட்டுமே தான் இருக்கும். ஏனென்றால் நீங்கள் வேறு எது செய்தாலும் அதனை உடனே கேள்வி கேட்பதற்கும் நீ ஏன் இதை இப்படி செய்து கொண்டு இருக்கிறாய் என்று சொல்வதற்கும் உங்களுடைய குடும்பத்தில் எத்தனையோ நபர்கள் இன்னும் இருந்து கொண்டுமே தான் உங்களை சுற்றி இருப்பார்கள். அதனாலேயே என்ன செய்வது என்று தெரியாமல் இருந்த உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வெறும் மூச்சை காற்றை மட்டுமே சுதந்திரம் என்று நினைத்து கொண்டிருந்த உங்களுடைய வாழ்க்கைக்குள் இப்பொழுது மிகப்பெரிய ஒரு ஆதரவு உங்களை தேடி வரப்போகுது. யாருடைய கட்டுப்பாட்டிற்குள்ளும் அடைந்து கிடக்க உங்களுடைய நெருப்பு தத்துவ மனது எப்பொழுதும் ஒப்புக்கொள்ளாது. கடந்த காலங்களில் நீங்கள் எதை செய்ய நினைத்தாலும் குடும்பத்தில் இருந்தோ அல்லது உங்களை சார்ந்தவர்களிடம் இருந்தோ ஏதோ ஒரு முட்டுக்கட்டையோ அல்லது இதை உன்னால் செய்ய முடியாது என்ற அவநம்பிக்கையோ தான் உங்களுக்கு பரிசாகவே இத்தனை நாட்களும் நிச்சயமாகவே கிடைத்து கொண்டும் இருக்கும். இப்பொழுதும் கிடைத்து கொண்டே தான் இருக்கிறது. இப்பொழுது காலம் உங்களுடைய பக்கம் திரும்பி இருப்பதால் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களிடமிருந்து நீங்கள் எதிர்பாராத ஒரு மாபெரும் ஆதரவு உங்களுக்கு இப்பொழுது நிச்சயமாகவே கிடைத்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவே அழகுபடுத்தி காட்டும். எனவே எது நடந்தாலும் நீங்கள் கொஞ்சம் யோசித்து அந்த ஒரு செயலை செய்யுங்கள். அதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் வரக்கூடிய நாட்களில் எல்லாத்தையும் நல்லதாகவும் நல்ல விதமான சில செயல்களாகவும் நிச்சயமாகவே தேடி கொடுக்கும். இது தேடி கொடுக்கதா இல்லையா என்பதை மட்டும் கொஞ்சம் நீங்கள் இப்பொழுது கவனமாக பார்த்து வையுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதே நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே தான் நடக்கும். நன்றி, வணக்கம். நெருக்கடியான இருந்த சில பிரச்சனைகளுக்கு இப்பொழுது ஒரு தீர்வு என்பது இப்பொழுது கிடைக்கப் போகுது. மாணவர்களுக்கு படிப்பில் மந்த நிலைமைகள் என்பது இந்த ஒரு நாளில் உண்டாக்கலாம். எதிர்பார்த்த உதவிகள் கிடைப்பதில் காலதாமதங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாளும் இதுவாகத்தான் இருக்கும். எனவே நீங்கள் நினைத்தபடிதான் உதவிகள் கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்த்தால் அது இந்த ஒரு நாளில் ஒரு சந்தேகத்தை நிச்சயமாகவே தேடி கொடுக்கும். அதே போல் உங்களுடைய குடும்பத்தில் இருந்து வந்த ஒரு சப்போர்ட் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது மிகப்பெரிய அளவுக்கு பிரீடத்தையும் நல்ல விதமான ஒரு மாற்றத்தையும் தேடி கொடுக்க போகுது. தனுசு ராசியான உங்களுடைய ஆகச்சிறந்த மூச்சை காற்றை உங்களுடைய சுதந்திரமாக மட்டுமே தான் இருக்கும். ஏனென்றால் நீங்கள் வேறு எது செய்தாலும் அதனை உடனே கேள்வி கேட்பதற்கும் நீ ஏன் இதை இப்படி செய்து கொண்டு இருக்கிறாய் என்று சொல்வதற்கும் உங்களுடைய குடும்பத்தில் எத்தனையோ நபர்கள் இன்னும் இருந்து கொண்டுமே தான் உங்களை சுற்றி இருப்பார்கள். அதனாலேயே என்ன செய்வது என்று தெரியாமல் இருந்த உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வெறும் மூச்சை காற்றை மட்டுமே சுதந்திரம் என்று நினைத்து கொண்டிருந்த உங்களுடைய வாழ்க்கைக்குள் இப்பொழுது மிகப்பெரிய ஒரு ஆதரவு உங்களை தேடி வரப்போகுது. யாருடைய கட்டுப்பாட்டிற்குள்ளும் அடைந்து கிடக்க உங்களுடைய நெருப்பு தத்துவ மனது எப்பொழுதும் ஒப்புக்கொள்ளாது. கடந்த காலங்களில் நீங்கள் எதை செய்ய நினைத்தாலும் குடும்பத்தில் இருந்தோ அல்லது உங்களை சார்ந்தவர்களிடம் இருந்தோ ஏதோ